வார விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் சசிகுமார் இணைப்பில் இருக்கிறார். சசிகுமார், வணக்கம். அங்க பக்தர்களுடைய பாதுகாப்புக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? முழு விவரம். வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினங்களில் கூட்டம் அதிகமாக வந்த நாட்களை கடந்து தற்போது தினந்தோறும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் வார விடுமுறை நாளான இன்று பக்தர்கள் அம்மணியம்மன் கோபுரத்திற்கு வெளிப்பகுதியில் வட ஒத்தவாடை தெரு அந்த பகுதியில் 50 ரூபாய் கட்டண தரிசனத்திற்கு செல்வதற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய அந்த நிலையானது இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் காவல்துறையினர் ஒருவர் மட்டுமே நிறுத்தப்பட்டிருக்கிறார். காவல்துறையினர் யாரும் இல்லாததால் அந்த பகுதியில் வரிசையில் செல்பவருக்கு இடையில் ஒரு சிலர் புகுவதனால், கூட்டத்திற்கு இடையில் புகுவதனால் அங்கு ஒரு வாக்குவாதம் தள்ளுமுள்ளு பக்தர்களுக்கு இடையே ஏற்படுகிறது. தொடர்ந்து கடந்த ஒரு சில வாரங்களாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. பக்தர்கள் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்ளும் இந்த நிலையானது தொடர்ந்து நாம் காட்சிப்படுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போதும் இன்றும் அந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் யாரும் இல்லாத காரணத்தால் பக்தர்களுக்குள்ளேயே வாக்குவாதமும் மேலும் தள்ளுமுள்ளும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. கிரிவலம் சுமார் 14 கிலோமீட்டர் கிரிவலம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கடந்து கிரிவலம் வந்த பிறகு காலையில் இருந்து அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்வதற்காக சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையில் பக்தர்களை வரிசைப்படுத்துவதற்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் இதை ஒரு சூழ்நிலையானது இல்லாத நிலை இருக்கிறது. மேலும் சுகர் பேஷண்ட் என்று சொல்லக்கூடிய உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய அந்த முதியவர்கள், வயதானவர்கள், பெண்மணிகள், குழந்தைகள் என அனைவரும் அந்த வரிசையில் காத்திருக்கின்றனர். காலையில் சாப்பிடுவதற்கு அந்த வரிசையில் இருந்து வெளியே செல்ல முடியாமல் சாலையிலேயே அந்த கையில் பிளேட்டுகளை வைத்து அந்த குழந்தைகள் சாப்பிடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த நிலை தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் இந்து அறநிலையத்துறை இதில் கவனம் செலுத்தி தொடர்ந்து வார விடுமுறை நாட்களை முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சசிகுமார்.